நன்மைக்கே. எப்படி வாழ்கிறோம் என்பது முக்கியமல்ல, ஒரு விதமான நன்மை தீமை கடந்ததுதான் வாழ்க்கை. நன்மையும் தீமையும் கடந்தது வாழ்க்கையாகும். தீமையை எடுத்துக்கொண்டால் வாழ்வு சிறக்காது, நன்மையை எடுத்துக்கொண்டால் வாழ்வு சிறக்கும், வளம் பெருகும். எப்படியும் ஒரு வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தான் செய்யும். அந்த ஏற்றத்தாழ்வுகளை சரிசமமாக பிரித்து பார்க்க வேண்டும். அப்படி பிரித்து பார்த்தால் வெற்றி நமக்குத்தான். வெற்றியை தட்டிப்பறிக்க எத்தனையோ இடைஞ்சல்கள் வரும். அந்த இடைஞ்சல்களை மீறி வாழ்வது கிராமத்துல வளர்ந்தேன்னு சொல்லிக்காரு. பாம்புக்கு போய் எப்படி பயப்படுற? லாங் வீடியோ போடுறதுனால இது அப்படியே கண்டினியூ பண்ணேன். இந்த செகண்ட்ஸ் ஓடுறத தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். என்னுடைய வாழ்க்கை முறையை நீங்கள் பார்க்கணும் இல்லையா, அதுக்காக தான் இந்த லாங் வீடியோவை கண்டினியூ பண்ணேன். எப்படி பார்த்தாலும் லைஃப்பில் நல்லது நடக்கணுங்கிறது தான் எல்லோருடைய ஆசையும். ஆனால் பொல்லா வழிகளை தேர்ந்தெடுத்தால் நீங்களும் பொல்லாதவர்களாகத்தான் கண்ணுக்கு தெரிவீர்கள். ஒருவருடைய எண்ண ஓட்டங்கள் எப்படி வேண்டுமானாலும் மாறலாம். அவர்களுக்கு நல்ல எண்ணங்களையும் தீய எண்ணங்களையும் தோன்ற வைப்பது கடவுளின் கிருபை. கடவுளின் கிருபை. எப்படி வாழ வேண்டும் என்பதையும் முடிவெடுக்க வைப்பது கடவுள்தான், மனிதன் அல்ல. மனிதனால் ஒன்றும் செய்ய இயலாது. அவனை செயல்படுத்துபவன் கடவுளாகவே இருக்கிறார். கடவுளுக்கு எது நல்லது எது கெட்டது என நன்றாக தெரியும். அப்படி பார்க்கும் பொழுது தீய வழிகளில் ஒருவன் செல்கிறார் என்றால் அந்த தவறுகளை திருத்திக் கொள்ள கடவுள் வாய்ப்புகளை வழங்குவார். அந்த வாய்ப்புகளை பயன்படுத்துகிறவன் என்றுமே நல்ல பாதையை விட்டு விலகுவதில்லை. ஆனால் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்த மறுக்கிறவன் நல்ல பாதைகளுக்கு வருவது மிக கம்மியாகிவிட்டது. எப்படி ஆயினும் ஜெயித்து விட வேண்டும் என்பதற்காக ஒருவருடைய வாழ்க்கையில் இன்னொருவர் இடைஞ்சல் செய்கிறார். போட்டியாளர்களை அழிக்க நினைக்காமல் அவர்கள் முன் வளர்ந்து காட்டவும் அவர்களை முந்திச் செல்லவும் நினையுங்கள். எப்படி வாழ்கிறோம் என்பது முக்கியமல்ல, எந்த விதமாக வாழ்கிறோம் என்பதுதான் முக்கியம்.
எப்படி தான் ஒரு விஷயத்தை வடிவமைத்தாலும் அப்படி அப்படி இருக்குமா என்பதும் கடவுள் சித்தம்தான். கடவுள் பற்றிய அனுமானங்களை விட்டொழிக்க வேண்டும். கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்ற கேள்வி கேட்கும் நாத்திகவாதிகளை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். கடவுள் இல்லை என்றால் யாரும் கிடையாது. அப்படி எல்லையில்லா அன்பையும் எல்லையில்லா பாசத்தையும் கண்ணுக்கு தெரியாமல் கடவுள் நம் மீது வைக்கிறார். மனிதர்கள் இந்த வழியில்தான் செல்ல வேண்டும் என்பதை தெள்ளத் தெளிவாக வெளிப்படுத்துகிறார். அப்படி வெளிப்படுத்தும் பொழுது வெற்றி என்பது நமக்கு கடவுளால் அளிக்கப்படும் பரிசாகும். அந்த பரிசை கடவுள் எப்பொழுதும் நமக்கு கொடுப்பார். கடவுள் ஒரு மனிதன் இந்த செயலை செய்ய வேண்டும், இவ்வளவு நாட்களுக்குள் செய்ய வேண்டும் என்று வகுத்திருப்பார். நான் ஏன் அதை சொல்கிறேன் என்றால், ஒவ்வொரு மனிதன் பிறப்பெடுப்பதற்கும் ஒரு காரணம் உண்டு. அதற்காகத்தான் அந்த வார்த்தைகளை நான் பயன்படுத்துகிறேன். எப்படி ஒரு வாழ்க்கை முழுமையடைகிறது என்றால், எவருக்கும் தீங்கு செய்யாமல், எவரையும் நிந்திக்காமல், எவருக்கும் அதிகப்படியான இடைஞ்சல்கள் செய்யாமல் இருக்கும் பொழுது வெற்றி பெறுவது நிச்சயமாக இருக்கும். ஒருவருடைய தீய வழி வெற்றி ரொம்ப நாள் நிலைக்காது. ஆனால் நல்ல வழியில் ஒரு வெற்றியை பெறும் பொழுது தாமதப்பட்டாலும், அந்த வெற்றியானது தாமதப்பட்டாலும் நிலைத்த வெற்றியாக இருக்கும். எப்படி ஒரு வாழ்க்கை அமைய வேண்டும், எப்படி அந்த வாழ்க்கையில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்பதை தெள்ளத் தெளிவாக விளக்குகிறேன். ஆனால் எப்படி ஒரு வாழ்க்கையில் எந்த புள்ளியில் ஆரம்பித்து எந்த புள்ளியில் முடிக்க வேண்டும், உன்னுடைய எத்தனை வயதுகளில் எத்தனை சாதனைகளை நீ புரிய வேண்டும் என்பதையெல்லாம் நீ பகுத்து பார்த்து வாழ்ந்தால் உன்னுடைய வெற்றியை உன்னால் தடுக்க இயலாது. உன்னாலேயே தடுக்க முடியாத உன் வெற்றியை மற்றவர்களால் நீ நல்ல பாதையில் செல்லும்போது நிச்சயமாக தடுக்க முடியாது. எவரையும் நிந்திக்காமல் ஒரு வாழ்க்கையை வாழ நீ முயற்சிக்கும் பொழுது அந்த வாழ்க்கை தேனாய் தித்திக்கும், கற்கண்டாய் இனிக்கும். வெற்றி பெற்று வாழ்க்கை முழுமைக்கும் நல்லதை விரும்புவோம். நல்லது மட்டுமே நம்மை பகுத்தறிவாளராக்கும் சாவியாக இருக்க வேண்டும். எப்படி ஒரு தொழிலுக்கு நல்ல கருவிகளை பயன்படுத்துகிறோமோ, அதே போல நல்ல விஷயங்களை நல்ல நோக்கங்களுக்கு பயன்படுத்த வேண்டும். முக்கியமாக இறை வழிபாடு மிக அவசியம். இறை வழிபாடு அவசியம் என்னவென்றால், உன் பாதையை தெளிவாக்கி உன்னை எந்த பாதையில் செல்ல வேண்டும் என்று உனக்கு உணர்த்தி உன்னை ஒரு நல்வழிப்பட்ட மனிதனாக மாற்றக்கூடியது கடவுள் வழிபாடு. உன்னை சுற்றி நல்ல மனிதர்கள் இருக்கும் பொழுது உனக்கு தவறுகள் எண்ணத்தில் உதிக்காது. எண்ணத்தில் உதித்தாலும் அதை உன்னால் செய்து காட்ட முடியாது. கடவுள் அதை உன்னை செய்ய விடமாட்டார். லைட்டு போடுங்க. ஒரு சிறு தவறு, ஒருவர் எனக்கு பின்னால் நிற்கிறார், அவர் அமர்ந்த பிறகு இதை நான் தொடர்கிறேன். தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். வெளிச்சமின்மையும் இருந்ததால் சிறிது நேரம் எனது வீடியோவை தொடர இயலவில்லை. இப்போது தொடர்கிறேன். வாழ்க்கையில் நல்லதை செய்து கொண்டிருந்தால் அது
உனக்கு நன்மையாக முடியும். அப்படி இல்லை என்றால் தீமையை தொட்டால் அந்த நிமிடமே உன்னை நெருப்பில் இட்டு அழிக்கும் அளவிற்கு உனக்கு கஷ்டம் வரும். எப்படியும் உன் பாதையை நீ வகுத்து விடுவாய் என கடவுளுக்கு தெரியும். ஆனால் நீ நல்வழிப்பட வேண்டுமா, தீய வழியில் செல்ல வேண்டுமா, உன் விதி எப்படி நிர்ணயிக்கப்பட வேண்டும் என்பதை கடவுள் தீர்மானிக்கிறார். இதற்கு மிகப்பெரிய உதாரணம் இரணியகசிபு. இரணியகசிபு ஒரு நாள் விஷ்ணுவிடம் சென்று இரணியகசிபு தலைமையிலான அவரது சகோதரர்கள் மற்றும் அவர் அனைவரும் இணைந்து உங்களுடனேயே நாங்கள் இருக்க வேண்டும், அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அப்போது இரணியகசிபுக்கு விஷ்ணு பகவான் கூறியதாவது, விஷ்ணு பகவான் கூறுவதாவது, நீ 7 ஜென்மங்கள் நல்லவனாக பிறந்து என்னை அடையப் போகிறாயா, அல்லது ஒரு ஜென்மம் அசுரனாக வாழ்ந்து என்னை அடையப் போகிறாயா என்று பெருமாள் கேட்கிறார். அந்த கேள்விக்கு நான் அசுரனாக இருந்து உங்களை எதிர்த்து உங்களை விரைவாக அடைய வேண்டும் என்று கூறுகிறார்கள், அசுரர்கள் கூறுகிறார்கள். அப்போது அந்த இரணியகசிபுக்கு ஒரு மகனை பிறக்க வைத்து விஷ்ணு பகவான் தன்னுடைய சரித்திரங்களை தாயின் கருவில் இருக்கும் பொழுதே அந்த சிசுவை கேட்க வைத்து பக்திமானாக, அதாவது விஷ்ணு பக்திமானாக வெளியில் அனுப்புகிறார். அப்படி அனுப்பும் பொழுது அவன் பிறவியிலிருந்து விஷ்ணு பக்தனாக வளர்கிறான். அதே நேரம் இரணியகசிபு விஷ்ணுவுக்கு எதிரானவனாக இருக்க வேண்டும் என்று வரம் பெற்றதனால் அவன் விஷ்ணு எதிராளியாக இருக்கிறான். தன்னை விட பெரியவன் எவனும் இல்லை என்று நினைத்த இரணியகசிபு விஷ்ணுவை ஆதரிக்கும் வணங்கும் தன்னுடைய மகன் பிரகலாதன் மனதை மாற்ற எவ்வளவோ முயற்சிக்கிறார். ஆனால் அது முடியவில்லை அவருக்கு. அப்படி அவர் செய்யும் ஒவ்வொரு முயற்சியிலும் அவர் தோற்கிறார். வேறு வழி இல்லாமல் சொந்த மகனையே அழிக்க வேண்டும் என்ற முடிவுக்கு இரணியகசிபு வருகிறார். சொந்த மகனை அழிக்கவும் முயற்சிகள் எடுத்து பார்க்கிறார். ஆனால் அந்த முயற்சியிலும் அவர் தோற்றுவிடுகிறார். அப்படி தோல்வி மேல் தோல்வி கண்ட அவர்கள் ஒரு நாள் வெறுத்து போய் நேரடியாக அவர் தாய் முன்னரே அவன் மகனை கொல்ல நினைக்கிறார். அப்பொழுது விஷ்ணு பகவான் உன்னை காக்க வர வேண்டும், வரச்சொல் என்று எங்கு இருக்கிறான் என்று கேட்டு ஒவ்வொரு இடமாக கதையால் அடிக்கிறார். கதையால் அடிக்கும் பொழுது ஒரு தூண் பிளந்து கொண்டு ஒரு மச்ச அவதாரத்திலோ, அந்த அவதாரத்தின் பேர் எனக்கு மறந்து விட்டது, அந்த படம் பார்க்கும் பொழுது எனக்கு ஞாபகம் வருகின்ற ஒரு கொடூரமான அரக்க அவதாரத்துடன் வந்து பிரகலாதனை காத்து இரணியகசிபுவை அழித்து தன்னுடன் அழைத்துச் செல்கிறார். எப்படி இந்த கதையை நான் கூறும்போது சில வார்த்தைகள் எனக்கு விடுபட்டிருக்கலாம், அதற்கு வருந்துகிறேன். பெரியவங்க யாராவது பார்த்தீங்கன்னா என்னை மன்னிச்சிடுங்க. நிறைய இதிகாச கதைகளை உங்களுக்கு கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன். நிறைய படிக்க விரும்புகிறேன். நிறைய படித்து உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இது முடிவல்ல, இதுதான் ஆரம்பம். இந்த ஆரம்பத்திலிருந்து இதுதான் ஆரம்பம். இந்த ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை நான் நல்லதே நினைப்பேன், நல்லதே செய்வேன், நல்லதே உங்களுக்கு சொல்வேன்.
ஒரு சின்ன இடையூறு. இந்த வீடியோ வந்து 1 ஹவருக்கு மேலே போகும். அந்த நம்பிக்கையோடு போட்டுட்ருக்கேன். கடவுளை பற்றி நான் கூறும்போது என்னுடைய நாக்கு மகிழ்ச்சி அடைகிறது, என்னுடைய உள்ளம் பூரிக்கிறது. ஐயம்பெருமாளாகிய நான் வாழ்ந்த தினம் கடவுளின் அருள் அதிகமாக இருக்கிறது. எனக்கு நல்ல தாய் தகப்பனை கொடுத்து, நல்ல சூழ்நிலைகளை கொடுத்து என்னை வாழ வைத்தது கடவுள்தான். எல்லா வகையிலும் கடவுள் என்னை காக்கத்தான் செய்திருக்கிறார். நிந்திக்கவே இல்லை. எல்லா உருவங்களையும் அவர் எடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவாக, அல்லாவாக, இந்து கடவுள்களாக எனக்கு தொடர்ந்து நன்மையே செய்திருக்கிறார். கடவுளை நான் எப்படி மறக்க முடியும்? நீங்களே சொல்லுங்கள். கடவுள் இல்லை என்றால் எங்களை போன்ற ஊனமுற்றவர்கள் பிறக்க மாட்டார்கள். கடவுள் ஏதோ ஒரு நோக்கத்திற்காகவே எங்களை படைக்கிறார், எங்களை வாழ வைக்கிறார், எங்களை வளரச் செய்கிறார். எங்களுக்கு தேவையான அத்தனை உதவிகளையும் செய்ய வைத்து உதவி செய்யும் அனைவருக்கும் புண்ணியங்களையும் தேடி தருகிறார். எப்படியோ கடவுளை பற்றி சொல்லும்போது எனக்கு புல்லரிக்கிறது இல்லையா? அதுதான் என்னோடய உணர்வு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நல்ல விஷயங்கள் சொல்லும்போது புல்லரிக்கும். இது நம்பிக்கை. நன்றி.